வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கால்சியம் சத்துக்கள் வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்சியம் சத்து பற்றாக்குறையோ உங்களுடைய உடலுக்கு ஏற்படாது, நீங்கள் நலமோடு இருக்கலாம். கால்சியம் ஏன் நம்மளுடைய உடலுக்கு முக்கியமானது அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். நம் உடலினுடைய நரம்பு மண்டலம், திசுக்களினுடைய இணைப்பு, இதயம் மற்றும் செரிமான அமைப்பு, நம்மளுடைய எலும்புகள், தசைகள், நரம்புகள் இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கால்சியம் சத்து தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரத்தம் முறைதல், தசை சுருக்கம், ஹார்மோன்களினுடைய சமிஞ்சை மற்றும் நரம்புகள் ஏற்படக்கூடிய சமிஞ்சை பரிமாற்றம் போன்ற செயல்களுக்குமே கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த 10 உணவுகள் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்சியம் சத்து பற்றாக்குறையே உங்களுக்கு ஏற்படாது, நீங்கள் நலமோடு இருக்கலாம். அந்த உணவுகள் என்னென்ன, அது உங்களுக்கு எப்படியெல்லாம் கால்சியம் சத்து கொடுத்து என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாகவே பால் பொருட்களில் கால்சியம் சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறது அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒன்று தான். பால், தயிர், பாலாடை கட்டி போன்ற பாலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அனைத்து உணவுகள்லையுமே மில்க் ப்ராடக்ட்ஸ் அனைத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப் பசும் பாலில் பார்த்தீங்கன்னா சுமார் 300 mg கால்சியம் இருக்குது. அதே வேளையில் இது கால்சியம் சத்துக்களை பெறுவதற்கு சிறந்த உணவுகள் தான் அப்படின்னாலும் இது பெரும்பாலும் எடை அதிகரிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நினைவுகளில் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா மில்க் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலுமே கால்சியம் சத்துக்களை பெறுவதற்கு நம்ம அளவோடு தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா வெயிட்டை வந்து அது அதிகமாக நமக்கு வந்து உடல் பருமனை ஏற்படுத்திடும். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த உலர் பழங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாதாம், உலர்ந்த அத்திப்பழம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு கால்சியம் சத்து கொண்டு இருக்கு. ஒரு நாளைக்கு சுமார் 5 உலர்ந்த அத்திப்பழங்களை நீங்கள் சாப்பிட முயற்சி செய்யுங்க. இதன் மூலம் உங்களுடைய உடலுக்கு சுமார் 135 mg கால்சியம் சத்துக்கள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர்ந்த பழங்களுக்கு எப்போதுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உலர்ந்த பழங்களில் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கும், பல்வேறு விதமான மருத்துவமைகளும் கொடுக்கும். ஆனால் கால்சியம் சத்து பெறுவதற்குமே நம்ம உலர்ந்த பழங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மீன்கள், நிறைய கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களில் வந்து அனைத்து வகையான மீன்கள்லையுமே கால்சியம் சத்துக்கள் இருக்கும். அதோட மீன்களில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் விட்டமின் டி இருந்திருக்கும். இப்போ இந்த ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் டி இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விட்டமின் டி சத்து தான் நமக்கு வந்து கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தனிமங்களை, அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை வலுப்படுத்தும். ஸோ இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நன்றாக செயல்படுவீங்க. ஸோ கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு கால்சியம் சத்துக்கள் வளமான அளவில் கிடைக்கும். பெரும்பாலும் பச்சை இலை காய்கறிகள்லையுமே அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களுமே நிறைந்திருக்கும். அதே போல் பச்சை இலை காய்கறிகளில் கால்சியமும் இருக்கும். பச்சை இலை காய்கறிகள் அப்படின்னா இந்த ஃப்ரக்கோலி, கேழ்கீரை, டர்னிப்ஸு, முட்டைகோசு இது எல்லாமே கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய காய்கறிகள் தான். இதை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்ப்பதன் மூலமாக தினசரி தேவைக்கான கால்சியம் சத்தை உங்களால் பெற முடியும். அதனால் நீங்கள் தினசரி காய்கறிகளை சமைத்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் ஒரு தடவையாவது கீரைகள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கால்சியம் சத்துக்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியத்தை தவிர சில முக்கியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் இருக்குது. ஒரு கப் ஃப்ரக்கோலியில் 47 மில்லிகிராம் கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் ஃபோலேட்டும் இருக்கும். இந்த சத்துக்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தபடியாக கால்சியம் இருந்திருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பீன்ஸ், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பீன்ஸ் வகைகளில் கருப்பு, வெள்ளை, சிவப்பு, பச்சை மற்றும் மஞ்சள் அப்படின்னு பல நிறங்கள் இருக்குது. வெள்ளை பீன்ஸில் வளமான அளவில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து நிறைந்திருக்குங்க. ஸோ ஒரு கப் வெள்ளை பீன்ஸில் 132 mg கால்சியம் சத்துக்கள் இருக்குது. இதனை நீங்கள் தினசரி உணவுகளில் எடுத்துக்கொள்ளும் போது சாலட்டுகளில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக தினசரி தேவைக்கான அந்த கால்சியம் சத்தை உங்களால் கண்டிப்பாக வந்து பெற முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பீன்ஸ் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த காராமணி, வெள்ளை நிறங்கள் இருக்கக்கூடிய காராமணி இவை எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் சத்தை வந்து வளமான அளவில் கொடுக்கும். அடுத்தபடி அந்த கால்சியம் இருந்திருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பலரும் ஓட்ஸை வந்து காலை உணவாக எடுத்துக்கொள்வாங்க. காலை வேளையில் ஓட்ஸை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு நாளைக்கு நமக்கு வேண்டிய கால்சியம் சத்தை நம் உடல் வந்து பெற முடியும். காலை உணவு மட்டும் இல்லாமல் பல வழிகள்லையுமே ஓட்ஸ் அப்பப்போ நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஒரு கப் ஓட் மில்ல 100லிருந்து 150 mg மில்லிகிராம் அளவில் கால்சியம் சத்தை அதை நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம இந்த ஓட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அதிகபட்ச நன்மைகளை பெறுவதற்கு ஓட்ஸை வந்து சர்க்கரை சேர்க்காமல் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வயதானவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் சத்துக்கள் கிடைக்கும். ஒருவேளை சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய ஓட்ஸை வயதானவர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு ஒருவேளை அதிகப்படும்.
அதிகப்படுத்தப்படலாம். ஸோ பிளட்டில் சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் வயதானவர்கள் ஓட்ஸ் எடுத்துக்கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து நினைக்காதீங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வெரைட்டியில் சர்க்கரை இல்லாத ஓட்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு கால்சியம் சத்து கொடுத்து வளமான அளவில் உங்களுக்கு ஊட்டச்சத்து கால்சியம் பற்றாக்குறையை நீக்கும். கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஆரஞ்சு ஜூஸ் வந்து குடிப்பதன் மூலமாக உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்குவது நல்லது. ஸோ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உணவு செரிமானத்திற்கும் ஹெல்ப் பண்ணும், ஊட்டச்சத்து பற்றாக்குறையுமே உங்களுக்கு வந்து போக்கும். காரணம் ஆரஞ்சு பழத்தில் கால்சியம் மற்றும் விட்டமின் சி அந்த உயிர் சத்துக்களும் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ அதிக அளவில் ஆரஞ்சு ஜூஸில் இருக்கிறதால நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அல்லது தினமும் நீங்கள் வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து எடுத்துக்கொண்டாலுமே உங்களுக்கு கால்சியம் சத்துக்கள் வந்து கிடைக்கும். கால்சியம் நிறைந்த சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எள் வகைகள், எள்ளு பயிர் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்கள் வளமான அளவில் நிறைந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் எள் விதைகளில் 975 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து எள்ளு நிறைந்த ரொட்டி, பர்கர், சாண்ட்விச் போன்றவற்றை சாப்பிடுவதன் மூலமாக கால்சியம் சத்துக்களை பெற முடியும். அதே போல் சமையல்லையுமே எள்ளு வந்து நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது எள்ளு உருண்டை அந்த மாதிரி எடுத்துக்கிறது, எள்ளு வந்து நிறைய இனிப்பு பதார்த்தங்களை செஞ்சு எடுத்துக்கிறது, எள்ளிலிருந்து பெறக்கூடிய நல்லெண்ணெயை சேர்க்கிறதுக்குமே நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலுமே கால்சியம் சத்துக்கள் உங்களுக்கு அந்த எள்ளிலிருந்து மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் அதுலேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கால்சியம் சத்துக்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோயா பாலில் வளமான நிறைந்திருக்கு. ஸோ சோயா பாலையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களினுடைய சுவை பிடிக்காதவங்கலாம், மில்க் ப்ராடக்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப அலர்ஜியாக இருக்குன்றவங்க, அந்த டேஸ்ட் ஒத்து வராதவங்கலாம் சோயா பாலை எடுத்துக்கலாம். சோயா பாலில் பார்த்தீங்கன்னா பசும்பாலில் கிடைக்கக்கூடிய கால்சியத்தை விட கால்சியமும் புரதமும் ரொம்ப ரொம்ப அதிக அளவிலே கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பால் மற்றும் பால் பொருட்கள் சாப்பிடும் போதுமே நீங்கள் சோயா பால் எடுத்துக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் பிடிக்காதவங்களும் சோயா பால் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே வளமான அளவில் கால்சியம் சத்துக்கள் அவங்களுக்கு கிடைப்பதன் மூலமாக கால்சியம் சத்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கும் போது அவங்களுடைய எலும்புகள், தசைகள், நரம்புகள், பற்கள் எல்லாமே வலுப்பெற்று உடல் வந்து உறுதியாக இருக்கும். ஸோ கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய மூலிகைகள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உலர்ந்த மூலிகைகளான துளசி, ரோஸ்மெரி, ஆர்கனோ மற்றும் புதினா இதெல்லாமே வந்து உணவுக்கு சுவை கூட்டுவதோடு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்துமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒரு தேக்கரண்டி உலர்ந்த தைமில் 51.03 mg, ரோஸ்மெரியில் 42.24 மில்லிகிராமு, துளசியில் 47.04 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. ஸோ இது வந்து பீட்சா ஆர்டர் செய்யும்போது கூடுதலான ஆர்கனோ சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்படி நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்கள், இந்த கால்சியம் சத்துக்கள் இருக்கக்கூடிய மூலிகைகளையுமே நீங்கள் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு கால்சியம் சத்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்படும் போது உங்களுடைய உடல் வந்து உறுதி பெற ஆரம்பிக்கும். உங்களுக்கு மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. உங்களுடைய உடல் பன்மடங்கு உறுதியாக இருக்கும். எலும்புகளோடு சேர்த்து உடல் நரம்புகளும் வலுப்பெறும், தசைகளும் வலுப்பெறும், பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 50-60 வயதிலுமே நீங்கள் பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்க முடியும். அப்போ கால்சியம் சத்துமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இந்த 10 உணவுகள் உங்கள் சாப்பாட்டில் இருந்தால் போதும், கால்சியம் சத்து பற்றாக்குறையும் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ இந்த உணவுகளை டயட்டில் எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.